friends, so இந்த வாட்டி நான் உங்களுக்கு வந்து whole wheat flour வச்சு பீஸா எப்படி பண்றதுன்னு சொல்ல போறேன். ரொம்ப சிம்பிள்ங்க, கஷ்டமே கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப் process நான் உங்களை கூட்டிட்டு போறேன். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான பீஸா கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இதல 3 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். 3 கப்னா உங்களுக்கு டோட்டலா 360 grams அளவுக்கு கோதுமை மாவு. இது ரெகுலர் கடையில கிடைக்கிற கோதுமை மாவு தான். இத ஓரத்துல வச்சிருங்க. இப்போ நம்ம வந்து ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சின்ன பவுலில் வந்து 300 ml வந்து நான் வெதுப்பான தண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு வந்து தண்ணியில் லேசாக இந்த மாதிரி விரலை விட்டு பார்க்கும்போது வெதுப்பாக இருக்கணும். அந்த ரொம்ப சுருக்குன்னு சூடு வரக்கூடாது, லேஸ் சூடாக இருக்கணும். அந்த மாதிரி சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணியில் தான் நீங்கள் ஈஸ்ட்டை ஆட் பண்ணணும். நீங்கள் ஹாட்டாக இருக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிங்கன்னா ஈஸ்ட் வந்து செத்து போயிடும். அதனால் நீங்கள் வெதுப்பாக தண்ணி இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சுகர் தேவை. ஸோ 2 டீஸ்பூன் சுகர் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் ஈஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஈஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ணுற ஈஸ்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஈஸ்ட் ஆட் பண்ணியாச்சு வெதுப்பான தண்ணியில். இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஃபோர்க்கை வச்சு இந்த ஈஸ்ட்டை வந்து இந்த தண்ணியில் லேசாக கரைச்சி விட்டுற போகிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபோமியாக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அப்படி விட்டுருங்க. உங்கள் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா அதுக்கு வந்து மொத்தம் 3 ரீசன் இருக்கலாம். ஒன்று வந்து நீங்கள் ஈஸ்ட்டை ரொம்ப ஹாட்டான தண்ணியில் ஆட் பண்ணிட்டீங்க, ஸோ ஈஸ்ட் வந்து செத்து போயிடுச்சு. ரெண்டாவது ஈஸ்ட்டை ரொம்ப கோல்டான தண்ணியில் ஆட் பண்ணிட்டீங்க, ஈஸ்ட்டுக்கு வந்து அந்த வெதுப்பான டெம்பரேச்சர் இல்லை, அதனால் ஆக்டிவேட் ஆகலை. மூணாவது உங்களோட ஈஸ்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ ஈஸ்ட்டை எப்போவுமே நீங்கள் வந்து கடையில் வாங்குறத ஃப்ரீசரில் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே ஈஸ்ட்டை வந்து ஃப்ரீசரில் தான் வைப்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப நாளைக்கு வரும். அதுக்கு ஆக்சுவலி எக்ஸ்பயர்டே ஆகாது. நீங்கள் வெளியே வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்காதீங்க, ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸ்ட் வந்து எந்த அளவுக்கு ஃபோமியாக இருக்குதுன்னு தெரியுதா? இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகணும். அப்போ தான் உங்கள் ஈஸ்ட் வந்து ஆக்சுவலி ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னே அர்த்தம். ஸோ இந்த பவுலில் நான் வந்து கோதுமை மாவு வச்சுருக்கேன். இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்மளோட மாவில் உப்பை வந்து கம்பைன் பண்ணிடுங்க. இன்னொரு ஸ்டெப் வந்து சொல்லணுன்னு இருந்தேன். நான் ஏன் இதை வந்து மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்டு கூட டைரெக்டாக உப்பு கான்டாக்ட் வந்துச்சு அப்படின்னா ஈஸ்ட் வந்து அதோட வேலையை வந்து ஒழுங்காக செய்யாது. அதனால தான் உப்பு வந்து டைரெக்டாக அதுக்கு கூட கான்டாக்டில் வரக்கூடாது. இப்போ நம்மளோட அந்த வெதுப்பான ஈஸ்ட் தண்ணியை ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க. அந்த மாவில் நம்ம வந்து கம்பைன் பண்ணிடலாம். அப்போ கை வந்து உங்களுக்கு பிசுன்னு ஆகாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட 300 ml தண்ணின்னு சொல்லியிருந்தேன்ல, நான் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 ml போல் தண்ணி ஊற்றுறேன். இந்த டோ வந்து ஆக்சுவலி கொஞ்சம் வந்து சாஃப்டாக தான் இருக்கணும், ரொம்ப ஹார்டான டோவாக இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து டோட்டலாக 350 ml அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஓகே, ஸோ நம்ம 3 கப்பு மாவுக்கு 350 ml தண்ணி வந்து தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட டோ பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளோட இது கோதுமை மாவு பார்த்தீங்களா, அப்போ தான் உங்களுக்கு பீஸா வந்து நல்லா வரும். ஸோ இப்போ நான் கையை கழுவிட்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ நான் ஏன் கையை கழுவிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கை கொஞ்சம் பிசுன்னு இருந்துச்சு. ஸோ இதை நீங்கள் தொடும்போது இன்னுமே வந்து உங்களுக்கு பிசுன்னு ஆகும். ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ரொம்ப நீட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ஓகே, அப்போ தான் உங்களோட பீஸா வந்து நல்லா வரும். ஸோ நம்மளோட ஆயிலை வந்து நான் வந்து எதுக்கு அப்ளை பண்ணுறேன்னா, அது உங்களுக்கு அந்த டோ வந்து ஸ்டிக்கியாக இருந்தாலுமே ஆயில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அண்ட் மேலே வந்து ஒரு மாதிரி காஞ்சு போகாது உங்களோட டோ. ஸோ நான் ஒரு துணியை வச்சு கவர் பண்ணி இதை ஓரத்தில் வச்சிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பீஸா டோ பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பீஸா சாஸ் பண்ண போகிறோம். யூஸ்வலாக பீஸா சாஸ் பண்ணுறது ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வெர்ஷன் காணிக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கை நிறைய கார்லிக்கை
ஒரு சாஸ் பேனில் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஆக்சுவலி இது நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் இது நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபி கார்லிக் பண்ண போகிறேன். கான்ஃபி கார்லிக் அப்படிங்கிறது கார்லிக்கை வந்து ஆயிலில் ஸ்லோ ஃப்ளேமில் போச் பண்ணுறது. ஸோ அந்த கார்லிக்கை வந்து அப்படியே ஸ்லோவாக ப்ரௌன் பண்ணும், அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நீங்கள் இது வந்து பீஸாக்குன்னு இல்லை, நீங்கள் வந்து இதை ப்ரெட்டில் தடவிக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட், இது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ஃப்ரெஞ்ச் டெக்னிக், கான்ஃபீட் கார்லிக்னு சொல்லுவாங்க. இது கார்லிக் மட்டும் இல்லை, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கூட கான்ஃபி பண்ணி சர்வ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் இதை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் குக் பண்ணக்கூடாது, லோ ஃப்ளேமில். இதை நான் ஒரு டோட்டலாக ஒரு 12 to 15 மினிட்ஸ் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட கார்லிக்கை நான் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறேன் பாருங்கள். பீஸா டோ ரெஸ்ட் ஆகிற டைமில் நம்ம பீஸா சாஸும் ஃப்ரம் ஸ்க்ராச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளோட கான்ஃபீட் கார்லிக்கில் இருக்கக்கூடிய அந்த ஆலிவ் ஆயிலில் 1 டேபிள் ஸ்பூனாக ஊற்றிக்கோங்க. ஸோ இதில் தான் நம்ம வந்து சாஸ் வந்து பண்ண போகிறோம். அந்த கார்லிக்கையும் நான் போடுவேன், அது ரெண்டாவது தான். ஸோ இதில் வந்து நான் 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க, ஃப்ரெஷ் தக்காளி. ஸோ இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து அந்த ரா ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் குக் ஆகட்டும். அதுக்கிடையில் நம்ம இதில் வந்து அந்த ஃப்ளேவரிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணணும். நான் வந்து வெல்லம் தான் ஆட் பண்ணுறேன், அது ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ரொம்ப சிம்பிளான சீசனிங் தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் ஆரிகேனோ, பேசில் இருந்துச்சுன்னா பேசில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் போல் குக் ஆயாச்சு. இதில் நான் இப்போ வந்து கார்லிக் ஆட் பண்ண போகிறேன். மொத்தம் 6 கிலோவ் கார்லிக் வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்ல இன்டென்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி ரஃப்பாக மசிச்சு விட போகிறேன். அப்படின்னா உங்களுக்கு அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து அந்த கலர் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகுது, அதனால் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணி நான் வந்து மிக்ஸ் பண்ணிட போகிறேன். இது வந்து அது ஒரு பிரைட் ரெட் கலர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். மற்றபடி நமக்கு பீஸா சாஸில் உள்ள எல்லா ஃப்ளேவரும் இருக்குது. சொல்லி பாருங்கள், நம்மளோட ஹோம்மேட் பீஸா சாஸ் கார்லிக், கான்ஃபீட் கார்லிக் வச்சு பண்ணது ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீஸா டோ பாருங்கள், லிட்ரலி டபுள் ஆயிடுச்சு. நல்ல க்ளோஸ்அப்பில் தரேன். ஸோ நம்ம இந்த கோதுமை மாவை வந்து நல்லா லூஸாக ரோல் பண்ணதுனால நம்மளோட பீஸா டோ வந்து டபுள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து 2 போர்ஷனாக டிவைட் பண்ணிடலாம். 2 இல்லை 3ஆகவே நீங்கள் ஆக்சுவலி டிவைட் பண்ணலாம். ஸோ நான் இதில் 2 தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஒரு இதை நான் வந்து கண்டெய்னரில் அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். இந்த பீஸா டோ வந்து 2-3 நாள் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு போர்ஷன் நீங்கள் எப்படி இதை ரோல் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். தோசை தவா வந்து எடுத்திருக்கேன், இன்னும் ஆன் பண்ணல, பட் ஜஸ்ட் ஒரு காஸ்ட் அயர்ன் தோசை தவா, இரும்பு தோசை தவா இருக்குல்ல அது. ஆலிவ் ஆயில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரிசில் பண்ணிக்கோங்க. இதில் நம்மளோட பீஸாவை எடுத்து வச்சுருங்க. லேசாக இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணி, இது வந்து இன்னும் ஹாட்டாக இல்லை, நான் இப்போ சூடு இல்லாத பிளெயின் தோசை தவா, இதை எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நம்மளோட தவாவில். கையை வச்சே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பேனை ஆன் பண்ணிக்கோங்க, ஆனால் லோ ஹீட்டில். ஸோ நம்ம பண்ண ஹோம்மேட் பீஸா சாஸை தடவிடலாம். கொஞ்சம் வெங்காயம், மல்டி கலர் கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சிக்கன் குக் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம், பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம், மஷ்ரூம் இருந்தால் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். பட் என்னோட பசங்களுக்கு வந்து இந்த வெஜிடபிள் காம்பினேஷன் வந்து பிடிக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் அவன் இல்லாமல் குக் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு மூடி போட்டு குக் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம வந்து இதை ஃபுல்லாக இந்த தவாவில் தான் குக் பண்ண போகிறோம். பீஸா வந்து குக் ஆகிடும். ஸோ குக் ஆகிட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்ப்ரிங் ஆகும் பவுன்ஸியட்டு. ஸோ இப்போ வந்து இதில் சீஸ் போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். அவனில் குக் பண்ணுறதுக்கும் இதுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரௌன் கலர் மட்டும் உங்களுக்கு கிடைக்காது. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு டேஸ்ட் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அடியில் கிறிஸ்பாயிரும்,
மேலே மட்டும் அந்த ப்ரௌன் கலர் கிடைக்காது, ஆனால் அடியில் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக தான் இருக்கும். ஸோ இப்போ சீஸ் போட்டாச்சு. கொஞ்சம் அந்த நம்மளோட கார்லிக் ஆயில் இருக்குல்ல, அதை வந்து மேலே வந்து ஒரு டீஸ்பூன் ட்ரிசில் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் ஃப்ளேவருக்கு. நான் மிச்ச கார்லிக் ஆயிலை ஒரு கண்டெய்னரில் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். எனக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹர்ப்ஸ் இருந்துச்சுன்னா மேலே கொஞ்சம் ஆரிகானோவும் இதுவும் தூவிக்கோங்க. இப்போ நான் அகேன் இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3 to 4 minutes சீஸ் வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் மூடி போட்டு இந்த மூடி மாற்றிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளோட பீஸாவும் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை வெளியே எடுத்து இந்த பிளேட்டில் வச்சிட போகிறேன். இது கொஞ்சம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன். அதுக்கிடையில் அவனுக்குள்ளே பீஸா ரெடி பண்ணிடலாம். ஸோ அவனில் குக் பண்ணுறதுக்கும் இதே ப்ராசஸ் தான். நான் வந்து மூடி வைக்க தேவையில்லை. லோ ஃப்ளேமில் ஒரு 3 to 4 minutes பேனில் குக் பண்ணிவிட்டு இதை நான் டேரெக்டாக க்ரில்லுக்குள்ளாடி ஹையஸ்ட் க்ரில்லில் 250 degree Celsiusல டாப் ரேக்கில் 1-2 நிமிஷம் க்ரில் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலர் வந்துடுச்சு. இது நான் என்ன பண்ணதுன்னா அவனில் வச்சது. ஸோ நான் இதை தான் சொன்னேன் உங்கள்கிட்ட, அவனில் குக் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த கோல்டன் கலர் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வந்து இந்த வரேன்டா. ஸோ இதை டேரெக்டாக வச்சு நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான்.